نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أن اشكر لي ولوالديك إلي المصير. وقال النبي صلى الله عليه وسلم: رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நம் மீதான கடமைகளை இரண்டு விதமாக ஆக்கியிருக்கிறான். அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று அல்லாஹ் நம் மீதான கடமைகளை இரண்டு வகையாக பிரிக்கிறான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஹுகூக்குல்லா என்று சொல்லப்படும். மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஹுகூக்குல் இபாத் என்று சொல்லப்படும். இந்த ரெண்டு விஷயத்திலையும் நமக்கு மார்க்க அறிவும் ஞானமும் தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கடமைகளில் நமக்கு ஏற்படுகிற குறைபாடுகள், அவற்றை அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம், அல்லாஹ் நாடினால் அதற்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் அடியார்கள் விஷயத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்தோம் என்று சொன்னால் அந்த சம்பந்தப்பட்ட அடியார்கள் மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் விஷயத்திலே நாம் யாரோடு எப்படி நடக்க வேண்டும் என்பது குறித்து நமக்கு மிக விரிவாக, மிக விளக்கமாக அறிவுரைகள், போதனைகள் செஞ்சிருக்கிறார். அந்த வகையிலே மனிதர்களுடைய அந்த உரிமைகள் என்ன, யாராருக்கு நாம் என்னவெல்லாம் பணிவிடை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைய பயானிலே சொல்ல விரும்புகிறோம். தாய் தந்தையருடைய உரிமைகள். இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதரிகள், தாய்மார்கள், நீங்களும் பிள்ளைகளுக்கு தாய்மார்களாக இருக்கலாம். உங்களுடைய தாய் தந்தையரும் ஹயாத்தாக இருக்கலாம். பல பெண்கள் நினைக்கிறாங்க, திருமணமாகி கணவரோடு போயிட்டோன்னு சொன்னால் நம்முடைய தாய் தந்தையருக்கான உரிமைகள் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களுடைய விஷயம், சொந்த பந்தங்களுடைய விஷயம் எல்லாம் இன்றைய காலத்திலே மிக மிக கவனிக்கப்படாத, பின்பற்றப்படாத ஒன்றாக ஆகிவிட்டது. எனவேதான் நாம் அந்த விஷயங்களை எல்லாம் இப்போது நினைவுபடுத்த விரும்புகிறோம். அருமையானவர்களே, மனிதர்களில் அல்லாஹ்வுடைய கடமைக்கு பின் நாம் மிக மிக கவனமாக கையாள வேண்டிய கடமைகள் பெற்றோருடைய கடமைகள். அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களில் அவனுக்கு இணை வைக்கக்கூடாது என்ற சட்டத்தை சொன்ன பிறகு அடுத்து தொடர்ச்சியாக சொல்வான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் என்று. சூரா லுக்மானிலே அல்லாஹ் சொல்வான், அனிஷ்குர்லி ஒலிவாலிதைக்க, எனக்கு நன்றி செலுத்து, உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. அல்லாஹ் தனக்கு நன்றி செலுத்துவது குறித்து சொன்ன அடுத்த வார்த்தை என்ன சொல்றான்? பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். அப்படியானால் இந்த உலகத்திலே நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள் நம்முடைய தாய் தந்தையர்கள் தான். உலகத்தில் மற்ற யார் நமக்கு என்ன உதவிகள் செஞ்சிருந்தாலும் அதுக்கெல்லாம் நாம் ஈடு செய்ய முடியும். ஆனால் நாம் ஈடே செய்ய முடியாத உபகாரத்திற்குரியவர்கள் நம்முடைய தாயும் தந்தையும் தான். அந்த இருவருக்கும் நாம் என்ன செஞ்சாலும் சரி, பெருமானார் சொன்னாங்க, லா யஜிதி வலதுன் வாலிதஹு, ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு உபகாரம் செய்து ஈடே செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. நம்முடைய சகோதரர்கள் உதவி செஞ்சா நாம் அதுக்கு ஒரு கட்டத்தில் பிரதியா ஏதாவது செஞ்சிடலாம். நம்முடைய நண்பர்கள் உதவி செஞ்சா நாம் ஒரு கட்டத்தில் அதுக்கு ஏதாவது ஈடு பண்ணலாம், அதை விட சிறப்பாகவே பண்ணலாம். ஆனால் நீங்கள்
என்ன செய்தாலும் ஈடு செய்ய முடியாத உபகாரம் என்பது உங்களுடைய தாய் தந்தையருடைய உபகாரம்தான். தாயினுடைய உபகாரம் அது ஒரு வகையிலே உன்னதமானது இல்லையா? அவங்க கருவில் சுமந்தது, பெற்றெடுத்தது, பாலூட்டியது, இதுக்கெல்லாம் ஈடா உலகத்தில் நீங்க என்ன கொடுக்க முடியும்? தந்தையினுடைய தியாகம் இல்லையா? குழந்தை பிறந்த நாளிலிருந்து அந்த தந்தையினுடைய கவலை எல்லாம் என்ன? இந்த பிள்ளைகளை எப்படி உருவாக்குவோம்? இந்த பிள்ளைகளுக்காகத்தானே தன்னுடைய ஊரை விட்டுட்டு தன்னுடைய சொந்தங்களை விட்டுட்டு எங்கோ போய் சிரமப்படுறான்னு சொன்னா யாருக்காக? இந்த பிள்ளைகளுக்காக தான். இந்த தியாகம், இந்த அர்ப்பணிப்பு தன்னுடைய உணவு நேரங்களை பொருட்படுத்துறதில்லை, மழைக்காலம் குளிர்காலத்தை பொருட்படுத்துறதில்லை, தன்னுடைய இளமையெல்லாம் இந்த குழந்தைகளுக்காகத்தான் ஒரு தந்தை அர்ப்பணிக்கிறார். இந்த அர்ப்பணத்திற்கு ஈடாக நீங்க என்ன செய்ய முடியும் அருமையானவர்களே? எனவே நம்முடைய தாய் தந்தையர் விஷயத்தில் ரொம்ப அக்கறை செலுத்தணும். தாயினுடைய உரிமை ரொம்ப அதிகம். உபகாரத்தில் தாயை முற்படுத்தணும், மரியாதையில் தந்தையை முற்படுத்த வேண்டும். அதை பற்றித்தான் நாம் சொல்லுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் யமன் நாட்டில் ஒரு முஸ்லீம் இருந்தார். அவர் முஸ்லீம், ஆனால் அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கல. பெருமானார் காலத்தில் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்து ஒரு மனிதர் முஸ்லீமாகவும் இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கிறாங்க. அவங்கள போய் சந்திக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். நாம் ஏங்கிறது இல்லையா? அவங்கள பார்க்கறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு முஸ்லீம் இருந்தார், பெருமானாரை சந்திக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு மனிதர் இருக்கிறாரு, நீங்க அவரை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள். அவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர், எந்த ஊரை சார்ந்தவர், எந்த பரம்பரையை சார்ந்தவர், அவருடைய உடம்புல ஒரு வியாதி இருக்குது, அவருக்கு வெண்குஷ்டம் இருந்தது, அந்த வெண்குஷ்டம் குணமாயிடுச்சு, கொஞ்சம் இருக்குது, ஒரு தீனார் திரகம் அளவுக்கு இருக்குது, அவருடைய அடையாளத்தெல்லாம் சொல்றாங்க. வெண்குஷ்டம் குணமாகி ஒரு திரக அளவுக்கு அவருக்கு கொஞ்சோண்டு இருக்குது, அவரை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி துவா செய்ய சொல்லுங்க. பாருங்க, சஹாபா பெருமக்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள். அந்த சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சிறந்த முஸ்லீம், அவரை பார்த்தா உங்களுக்கு துவா செய்ய சொல்லுங்க. அப்படி என்னங்க அவர் செஞ்சாரு? அல்லாஹ்வுடைய தூதரையே பார்க்கலையே அவரு? பெருமானார் சொன்னாங்க, அவர் என் மீது அளவு கடந்த பற்றும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருப்பார். அவருடைய தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடையினால் அவர் என்னை சந்திக்க முடியல. அல்லாஹ் தஆலா அதன் காரணம் அவருடைய உள்ளத்துல என் மீதான அன்பு இருக்குது, ஆனா தாயை விட்டுட்டு வர முடியாது, வயதான தாய். அந்த தாயினுடைய பணிவிடைக்காக அவர் என்ன சந்திக்கல. எனவேதான் அல்லாஹ் அவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். நீங்க அவரை பார்த்தா உங்களுக்காண்டி இஸ்திக்பார் செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர் எப்படிப்பட்ட அடியார்கள் உள்ளவர்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லவ் அக்ஸம அலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல சில பேர் இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ் மீது ஆணையிட்டு இப்படி நடக்கும்னு சொன்னா அல்லாஹ் நடக்க வச்சிருவான். அல்லாஹ் மீது சத்தியமா இப்போ மழை பெய்யும் அப்படின்னு அந்த அடியார்கள் சொல்லிட்டா அவங்க சத்தியத்தை அல்லாஹ் பொய்யாக்க விரும்ப மாட்டான். அவங்க சத்தியம் பண்ணதுக்காண்டி அல்லாஹ் மழை இறக்கிடுவான். அப்படி அடியார்கள்லாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இவர் அந்த மாதிரியான ஆளு, இவர் அல்லாஹ் மீது ஆணையிட்டு இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டாருன்னா அல்லாஹ் அவருடைய சத்தியத்திற்கு ஏற்றவாறு அவர் என்ன சத்தியம் செஞ்சாரோ அதை நடக்க வைப்பான். அவர் தான் உவைசுல் கர்னி, கர்னுங்கிற அந்த பகுதியை சார்ந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னதிலிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரே ஆசை, இவரை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை அவருக்கு. ஹஜ்ஜுக்கு வருஷந்தோறும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க. வரும்போதெல்லாம் கேட்பாங்க, இந்த பகுதியிலிருந்து யாராவது வந்திருக்கிறாங்களா என்று விசாரிப்பாங்க. உவைசுல் கர்னி விளம்பரத்தை விரும்ப மாட்டார், தன்னை யாரும் அடையாளம் கண்டுவிடக்கூடாது என்று ஒதுங்கி இருக்கிறவர். அதனால அவரை பற்றி யாருக்கும் தெரியாது. ஒரு வருஷம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நாட்டிலிருந்து இந்த கோத்திரத்தை சார்ந்த இந்த அடையாளத்தில் யாரும் இருக்கிறாங்களா? அப்ப சொல்லப்படுது, ஆமா இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துருவாங்க, நீங்க யாரு எல்லாத்தையும் கேட்பாங்க. அவர் தன்னை முடிந்த வரைக்கும் மறைக்க தான் பார்ப்பாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு விட மாட்டாங்க. நீங்க இன்னார் தானே, உங்களுக்கு வெண்குஷ்டம் இருந்துச்சா, அந்த வெண்குஷ்டம் உங்களுக்கு குணமடைஞ்சுதா என்று கேட்டு நீங்க தான் உவைசுல் கர்னி, நீங்க எனக்காண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்லி
இப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய சஹாபி, எவ்வளோ பெரிய நபித்தோழர், நீங்கள் ஏண்ட போய் பாவ மன்னிப்பு தேட சொல்கிறீங்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க, நீ அவரை பார்த்தா உனக்கு பாவ மன்னிப்பு தேட சொல் என்று, அதனால நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் உமர்தானு கேட்டாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இப்போன்னு சொல்லி. நான் இப்போது ஈராக்குக்கு வந்துட்டேன், கூஃபாவில் இருக்கிறேன். நான் உங்களுக்கு ஏதாவது அங்குள்ள கவர்னருக்கு கடிதம் எழுதி உங்களுக்கு ஏதாவது நான் உதவிகள் செய்ய சொல்லட்டுமா? இல்லை, நான் விரும்பலை, நான் எளிமையாக மறைந்து ஒரு சாதாரண குடியில் தான் நான் வாழ விரும்புகிறேன்னு சொன்னார். போயிட்டாங்க. அடுத்த வருஷம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு வரும்போது ஈராக்கிலிருந்து வந்தவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஒய்சுல் கர்னி வந்திருக்கிறாரான்னு சொல்லி. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, ஒய்சுல் கர்னியா? அவருக்கு ஒய்சுல் கர்னா யார், எவ்வளோ பெரிய அந்தஸ்துன்னு தெரியல, அவர் கூஃபாவில் இருக்கிறாரு, ஒரு சாதாரண குடிசையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் வரலையா இந்த வருஷம்? வரல. இப்போ இவர் ஆச்சரியப்படுறாரு, இந்த நபர் ஏன் ஹலீஃபா உமர் அவர்கள் ஒய்சுல் கர்னியை பற்றி இப்படி கேட்குறாங்க? இவர் ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்பி போய் ஒய்சுல் கர்னி குடிசையில் இருக்கிறார், அங்கே போய் எனக்காண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கிறார். ஒய்சுல் கர்னி சொன்னாங்க, எப்பா நீ தானப்பா புனிதமான பயணம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கிற, நீ தானே எனக்கு துவா செய்யணும். இல்லை, நீங்கள் தான் எனக்கு துவா செய்யணும். அப்போ ஒய்சுல் கர்னி கேட்டாங்க, நீ உமரை பார்த்தியான்னு கேட்டான். உமர்தானும் பார்த்திய நீ? ஆமாம், நான் உமரை சந்தித்தேன். உமர்தானவங்க எவ்வளோ மதிப்பு வச்சுருந்தாங்க பாருங்க. இத்தனை சிறப்பு அந்த மனிதருக்கு எதனால் அங்கே கிடச்சிது? அவர் என்ன பெரிய ஆலிமா? அவர் பெரிய சட்ட மேதையா? அவர் என்ன ஒரே ஒரு விஷயந்தான், அவருடைய தாயை பராமரித்தார். அவருடைய தாய் உள்ள வரைக்கும் எங்கேயும் போகல இல்லையா? இன்னைக்கு நாம் தாய்மார்களை, வயதான பெற்றோர்களை எந்த அளவுக்கு நாம் பார்க்குறோங்கிறத மிக வருத்தத்தோடு தான் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்தடுத்து நான் சொல்லுவேன், இந்த ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் அந்த தோழருக்கு எவ்வளோ பெரிய உயர்வையும் அந்தஸ்தையும் கொடுக்குறான்னா பார்த்துக்குங்க. சரிங்களா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆளை பார்த்தாங்க. அவர் தன்னுடைய தாயை சுமந்துக்கிட்டு வர்றார், ஹஜ்ஜுக்கு வர்றார். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய தாய் இந்த வயதில் உயிரோடு இருந்து இந்த மாதிரி ஒரு பணிவிடையை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போச்சேன்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. தாயை தூக்கிட்டு வரக்கூடிய இந்த வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போயிடுச்சேன்னு சொன்னாங்க. ஒரு ஆள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்பாங்க, நான் ஹுராசான் நாட்டிலிருந்து வர்றேன் மக்காவுக்கு, என் தாயை தூக்கி சுமந்துக்கிட்டு வழிநடுக பணிவிடை செஞ்சுக்கிட்டு வழியில் எங்கேயாவது தேவைப்பட்டா என் தாயை என்னுடைய மடியில் தங்க வைத்து ஓய்வெடுக்க வச்சுட்டு நான் மக்கா வரைக்கும் வர்றேன். என் தாய்க்கு நான் செய்த இந்த பணிவிடைகள் எல்லாம் நான் என் தாயினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு போதுமா அப்படின்னு கேட்பான். உமர் சொல்லுவாங்க, இல்லை, பிரசவ நேரத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு வலி இருக்கு இல்லையா, அந்த ஒரு வலிக்கு கூட நீ செஞ்ச இந்த ஹிதமத்துகள் பணிவிடைகள் எதுவுமே ஈடாகாதுன்னு சொன்னான். இன்னைக்கு நாம் தாய் தந்தையரை பார்க்கறது இல்லை, ஒன்று ஆள் போட்டு பார்க்கறது அல்லது காசை கொடுத்துறது. வயசான காலத்தில் நம்ம கூட வச்சுருக்கணும், ஒரு தனி வீடு, வாடகை வீடோ அல்லது ஏதோ வீடோ மாதம் மாதம் அம்மாவுக்கு காசு கொடுத்துறது. ரொம்ப பேர் அதை பெருமையாக சொல்லுவான், நான் காசு கொடுத்துறேன் எங்கள் அம்மாவுக்கு. இந்த காசு என்னத்துக்கு தேவை இருக்குது? வயதான காலத்தில் அவங்களுக்கு தேவை அரவணைப்பு தேவை இல்லையா? பெற்ற பிள்ளைகளோடு இருக்கணும், பேரம் பேத்திகளோடு இருக்கணும். இந்த அரவணைப்புக்கு முன்னால் நீங்கள் கொடுக்குற அந்த காசு அதுக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்குது? அருமையானவர்களை யோசிச்சு பாருங்க, இந்த தவறை செய்யாதீங்க. இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வயதான பெற்றோருக்கு என்ன செய்ய போறீங்களோ நாளைக்கு அதுதான் உங்களுக்கு நடக்கும், அதான் உங்களுக்கானது. எனவே நீங்கள் இந்த பெற்றோர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாரு, யார ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போகணும், நான் ஜிஹாதுக்கு போகணும், என் தாய் தந்தையர் வேண்டான்னு சொல்ல நான் வந்திருக்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை சபாஷ் போட்டு பாராட்டல, நீதான்பா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காண்டு உயிரை கொடுக்க வந்திருக்கிற, பெற்றோர்களை கூட நீ கண்டுக்கலன்னு சொல்லி பாராட்டல. மாறா, இப்போது நல்லதானே இருந்துச்சு, சத்தம் கேட்கலையா? அப்படியா, சரி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, நீ போ, ஃபாதஹிக்குஹுமா இர்ஜிஅ ஃபாதஹிக்குஹுமா கமா அபகைதஹுமா, நீ போய் உன்னுடைய பெற்றோர், நீ மைக்கு சரி பண்ணுங்க, இதுதான் இப்போ இங்கே வச்சு இப்போ பண்ணக்கூடாது, காலையிலே முன்னாலேயே காலையிலே அங்கே சவுண்டு கேட்குதான்னு பார்த்துக்குங்க. இப்போ சொன்னாங்க, நீ அல்லாஹ்வுடைய பாதையிலலாம் போக வேண்டாம், போய் உன்னுடைய தாய் தந்தையரை போய்
வரும்போது நீ அளவைத்து விட்டு வந்தாய் அல்லவா, போய் அவர்களை சிரிக்க வைன்னு சொன்னான். அவங்கள போய் சிரிக்க வை. ஃபஅத்ஹிக்ஹுமா கமா அப்கைதஹுமா, வரும்போது அள வச்சுட்டு வந்தேன்னாரு பாருங்க, போய் அவங்கள சிரிக்க வைன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிமே பார்த்துக்கங்க. அருமையானவர்களே, இப்படி தாய் தந்தையர் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. பெற்றோருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உபகாரங்கள் உங்களுடைய ஆயுளை அதிகப்படுத்தும், உங்களுடைய ரிசுக்கில் அபிவிருத்தியை தரும் என்று திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. பெற்றோர்களை நீங்கள் உபகாரமாக அவங்கள கவனிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் மறுமையில் உங்களுக்கு விசாரணை லேசாக போயிடும். மஹ்ஷர் மைதானத்தில் யாருக்கு விசாரணை லேசாகும்னு சொன்னால், யார் தன்னுடைய தாய் தந்தையருக்கு உபகாரமாக இருந்தாரோ அவருக்கு லேசாயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன் சென்ற பனு இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க காலத்தில் 2 அண்ணன் தம்பிகள் வெவ்வேறு பகுதியில் மன்னர்களாக இருக்கிறாங்க. அதில் ஒரு மன்னன் இருக்கிறானே, அவர் நாட்டு மக்கள்கிட்டையும் ரொம்ப நேர்மையாக நடக்கிறாரு. அவருக்கு ஒரு வயதான அம்மா, அந்த தாயையும் ரொம்ப பாசத்தோடு பார்த்து கொள்றாரு. இப்படி ஒரு மன்னர். இன்னொரு பக்கம் இன்னொரு மன்னர் இருக்கிறான், அவருடைய சகோதரர் தான், நாட்டு மக்களையும் கொடுமைப்படுத்துறான். தன்னுடைய வயதான தாயை மதிக்கிறதும் கிடையாது. இப்படியான ஒரு நிலை. இப்போ அந்த பகுதியில் இருக்கிற நபி, அந்த நபிக்கு அல்லாஹ் சொன்னா, இந்த நேர்மையாக நடக்கிறாரே, தன்னுடைய தாயை கவனித்துக் கொள்கிறாரே, அந்த அரசனுடைய ஆயுள் முடிய போகுது, அவருக்கு 3 வயசு தான் இருக்குதுன்னு சொல்லி 3 வருஷம் தான் இருக்குது. மறுபக்கம் அநியாயம் செய்கிறான் இல்லையா, அவனுடைய ஆயுள் காலம் 30 வருஷம் இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான். மக்கள்லாம் கவலைப்படுறாங்க, நல்ல மன்னனுடைய ஆயுள் கம்மியாக இருக்குது, கெட்டவனுடைய ஆயுள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஒரு திடலில் அல்லாட்ட கதறாங்க, அல்லாட்ட அழுது துவா செய்கிறாங்க, எல்லாம் இந்த நல்லவனுக்கு வயசை கூட்டு, கெட்டவனுடைய வயசை குறைச்சிருன்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் சொன்னான், நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன், இந்த நல்லவனுடைய ஆயுள் 3 தான் இருக்குது, இன்னும் 3 வருஷம்தான். ஆனால் அவருடைய நேர்மையினால, அவருடைய தாய்க்கு செய்த பணிவிடையினால அந்த கெட்டவனுடைய ஆயுள் 30 வருஷம் இருக்கு இல்லையா, அதை நான் இவருக்கு கொடுத்துட்டேன். அவனுடைய ஆயுளை குறைச்சி அதை 3 வருஷம் ஆக்கிட்டேன். அந்த கெட்டவன் 3 வருஷத்துல இறந்துட்டான், இந்த நல்லவர் அதுக்கப்புறம் 30 வருஷம் வாழ்ந்தாரு. இதெல்லாம் ஒரு தாய் தந்தைக்கு செய்கிற பணிவிடையினால. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், ஆச்சரியமான கனவு என்று அவங்களே சொல்றாங்க. இது கனவுல நடக்குது. நான் ஒரு கனவு கண்டேன், ஒரு ஆச்சரியமான கனவு. என்னவென்று சொன்னா, ஒரு முஸ்லிமுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குல் மௌத்து வந்துட்டாங்களாம். மலக்குல் மௌத்து வந்துட்டாங்க. வந்த பிறகு அவர் உயிரை கைப்பற்றலான்னு சொன்னா, அவருடைய பெற்றோருக்கு செய்த அந்த சேவைகள் இருக்கு இல்லையா, அந்த அமல்கள் அவர்கிட்ட சொல்லுது, இந்த அடியான் தாய் தந்தையரை ரொம்ப கவனிச்ச அடியான், மலக்குல் மௌத்தே அவர் உயிரை வாங்காதீங்க, போயிருங்கன்னு சொல்லிச்சான். அவரும் போயிட்டார். இது பெருமானார் சொல்றது, வெறும் கதை அல்ல. அப்போ தாய் தந்தையரை கவனித்ததற்காக நீங்க அவருடைய ஆயுளை கைப்பற்ற வேண்டாம், அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் அவர் திரும்பி போயிட்டார். அல்லாட்ட போய் கேட்கிறார், யார சொல்ல, அல்லாட்ட போய் சொல்றார், எல்லாம் நான் அவர் உயிரை கைப்பற்ற போனேன், ஆனா அவர் தாய் தந்தையருக்கு செய்த உபகாரம் எல்லாம் இவர் உயிரை கைப்பற்ற வேண்டாம்னு சொல்லுது, நான் என்ன செய்யட்டும்? அல்லாஹ் சொன்னா, அதனுடைய பரிந்துரை ஏற்கப்பட வேண்டும். தாய் தந்தையருக்கு செய்த அமல்களுக்கு அல்லாஹ் உருவம் கொடுப்பான் ஆகிரத்தில் இல்லையா? அப்போ சொன்னா அல்லாஹ், ஆமா அதனுடைய பரிந்துரை ஏற்கப்படணும். அவர் பெற்றோருக்கு செய்த இந்த உபகாரத்தினால என்ன செய்யட்டும், நீங்க அவங்கள விட்டுருங்க, அவர் இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தில் இருக்கட்டும்னு சொன்னாங்க. நீங்க தாய் தந்தையருக்கு செய்கிற பணிவிடைகள் உங்களுடைய ஆயுள்ல அதிகப்படுத்தும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியும், அவங்க கருவில் இருக்கும்போதே தந்தை இறந்தாங்க, 6 வயதுல தாய் இறந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவேளை என்னுடைய இந்த வயது வரைக்கும் என் தாய் உயிரோடு இருந்து நான் இஷா தொழுகைக்காக தொழுகை ஆரம்பித்து தக்பீர் கட்டி நான் சூரா ஃபாத்திஹா ஓதிக்கொண்டிருக்கையில் என் தாய் என்னை யா முஹம்மத் முஹம்மதேன்னு கூப்பிட்டால் நான் லப்பைக்குன்னு சொல்லி தொழுகையை விட்டுட்டு என் தாயினுடைய அழைப்பை ஏற்று வந்துடுவேன்னு சொன்னான். நான் தொழுகை ஆரம்பித்து ஓதிக்கொண்டிருக்கிறேன், என் அன்னை என்னை முஹம்மதை என்று கூப்பிட்டால் நான் ஓடி வந்துடுவேன்னு சொன்னான். அருமையானவர்களே,
தாய் தந்தையரை அழைத்து அந்த அழைப்பு தொழுகையில் இருந்தாலும் மறுக்க மாட்டேன் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்க. ஒரு சம்பவத்தையும் சொன்னாங்க, சஹீஹ் புகாரில் வருது. பனு இஸ்ராயல்களில் ஜுரைஜ் என்று ஒரு ஆபித், பெரிய வணக்கசாலி இருந்தார். அவர் தன்னுடைய வணக்க ஸ்தலத்தை விட்டு வெளியே வரவே மாட்டார், உள்ளே தான் இருப்பார். ஒரு நாள் அவருடைய அம்மா ஜுரைஜ்னு கூப்பிடுது. அவர் தொழுதுட்டு இருக்கிறார். என்னடா செய்யறது, தொழுகிறதா அம்மா கூப்பிட்றத கேட்கிறதா, தொழுகிறதா தாய் கூப்பிட்றத கேட்கிறதான்னு குழப்பம். அந்த அம்மா 2வது தடையும் கூப்பிடுது. அவர் குழப்பம், மனக்குழப்பம், தொழுகை விடுறதா இல்லையா. 3வது தடையும் கூப்பிடுது. அந்த அம்மாவுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு, நான் கூப்பிட்டு என்னன்னு கேட்கலையே. உடனே அந்த அம்மா ஒரு துவா செஞ்சிருது. அந்த துவாலையும் கெட்ட துவா தான், வார்த்தையை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தி விடுகிறது. ஜுரைஜ், நான் அழைத்து நீ வரல, நீ கெட்ட பெண்கள் முகத்தில் முழிக்காமல் மரணிக்க மாட்டாய். அவர் மடத்திலே இருக்கிறவர், வெளியே வரமாட்டார். வெளியே வந்தால் தானே பெண்களை பார்க்கறது. அந்த அம்மா என்ன சொல்லிடுச்சு, நீ கெட்ட பெண்கள் முகத்தில் முழிக்காமல் நீ மூத்தாக மாட்டாய் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் அந்த அம்மா அந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். நீ தப்பு செய்வேன்னு சொல்லலை, கெட்ட பெண்கள் முகத்தில் நீ முழிப்பேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. இதுக்கிடையில் அந்த அம்மாவுடைய அந்த துவா என்ன ஆகிப்போச்சு, கபூல் ஆகிப்போச்சு. ஒரு பெண்மணி தவறான நடத்தையுள்ள பெண்மணி இந்த ஆபித் வணக்கசாலியை தன்னுடைய தவறுக்கு இணங்குமாறு அழைக்கிறார். அவர் மறுத்துட்டார். அந்த அம்மா என்ன செய்து, ஒரு ஆட்டினிடையனோடு தவறாக நடந்து அந்த அம்மா கர்ப்பமாயிடுது. கர்ப்பமான பிறகு ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுது, என்னுடைய கர்ப்பத்துக்கு காரணம் இந்த மடத்தில் வணங்கிட்டு இருக்கிறாரே ஜுரைஜ் அவர் தான் சொல்லி. மக்கள் எல்லாம், ஜுரைஜா, அவர் நல்ல மனுஷனாச்சு, அந்தாலா இப்படி பண்ணிட்டாரு. மக்கள் எல்லாம் அவசரப்பட்டு அவருடைய அந்த மடத்தை வழிபாட்டு தலத்தை இடித்து அவரை எல்லாம் கைது பண்ணி மன்னனுக்கு முன்னால் கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த விபச்சாரி பெண்ணும் என்ன செய்றா இருக்கிறா. இப்போ அந்த விபச்சாரியை அவர் பார்த்துடுறார். அந்த தாய் செஞ்ச துவா என்ன, நீ கெட்ட பெண்ணுடைய முகத்தை பார்ப்பேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த துவா பழிச்சிருச்சு, பார்த்துட்டார். இப்போ அவருக்கு தண்டனை, அரசாங்கம் தண்டனை கொடுக்க போகுது. ஏன்னா ஒரு பெண்ணிடத்தில் விபச்சாரம் பண்ணிட்டாருன்னு சொல்லி. ஆனால் அல்லாஹ் வணக்கசாலிகளை அப்படி காப்ப விட மாட்டான் இல்லையா. அவர் சொன்னார், இந்த கர்ப்பத்துக்கு நான் காரணம் இல்லை, பிறந்திருக்கிற அந்த குழந்தைகிட்ட கேளுங்க, அந்த குழந்தை சாட்சி சொல்லும்னு சொல்லி. அந்த குழந்தைகிட்ட எப்படி கேட்கறது, அந்த குழந்தை பேசிச்சு, இல்லை இந்த கர்ப்பத்துக்கு இவர் காரணம் இல்லை, ஒரு ஆட்டடையினை காட்டி அவன் தான் காரணம்னு சொல்லி. இப்போ மக்கள் எல்லாம் அந்த ஆபிதிடத்தில் மன்னிப்பு கேட்டாங்க. உங்களுக்கு தங்கத்தாலேயே மடத்தை கட்டித்தரோன்னு சொன்னாங்க. வேண்டாம், என்னுடைய எளிமையான குடில், எப்போதும் உள்ள குடிலை கட்டித்தாங்க, நான் அதில் போய் வணக்கம் செய்கிறேன்னு சொன்னாங்க. இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துவது, 3 பேர் குழந்தையில பேசினவங்கன்னு இருக்கிறாங்க. 3, 5ன்னு பல எண்ணிக்கை வருது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா பேசினாங்க. இந்த ஜுரைஜுடைய சம்பவத்தில் வரக்கூடிய அந்த குழந்தையும் பேசியது இந்த ஹதீஸில் வருது. இப்போ என்ன, அவர் வணக்கத்தில் ஈடுபட்டிருந்த நேரத்தில் தாய் அழைத்த போது அவர் தாயினுடைய அழைப்பை மதித்து என்னன்னு கேட்டிருக்கணும். அப்படி கேட்க தவறியதனால் அந்த தாயினுடைய துவா கபூலாகி ஒரு கெட்ட பெண்ணுக்கு முன்னால் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நமக்கு உணர்த்தினாங்க. அருமையானவர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய சஹாபி, ஏராளமான ஹதீஸுகளை அறிவித்த ஒரு சஹாபி. அவங்க ஒரு மனிதருக்கு சொன்னாங்க, தாய் தந்தையரோடு போனால் எப்படி போகணும், தந்தைக்கு முன்னால் நீ போகாத, தந்தைக்கு பின்னால் போ, அவரை முன்னால் நடக்க விடுன்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல போய், ஒரு மஜ்லிஸில் போய் நீங்கள் 2 பேரும் ஒன்றா போகிறீங்கன்னா உன் தந்தை இருப்பதற்கு முன்னால் நீ இருக்கக்கூடாது, அவர் உட்காரணும். முதல்ல அத்தா உட்கார்ந்த பிறகு தான் புள்ள உட்காரணும். எந்த பிள்ளைங்க இன்னைக்கு இதெல்லாம் பார்க்குது, தந்தை உட்காரணும், அதுக்கப்புறம் நீங்கள் உட்காருங்கன்னு சொன்னாங்க. மேலும் சொன்னாங்க, அவர் சாப்பிட விரும்புகிற ஒரு பொருளை நீ சாப்பிட்றாதுன்னு சொன்னாங்க. தந்தை சாப்பிட நினைக்கிறாரு, இல்லை வேண்டாம், நம்ம அத்தா சாப்பிட நினைக்கிறாரா, அவரை சாப்பிடவை, அந்த பொருளை, அவர் விரும்புகிற பொருளை நீ சாப்பிடாதேன்னு சொன்னாங்க. மேலும் சொன்னாங்க, பெற்றோரை ஓரக்கண்ணால் பார்க்கக்கூடாது, ஓரக்கண்ணால் பார்க்கறது இழிவு அது இல்லையா. நம்ம எந்த பொருளை துச்சமாக இழிவாக நினைக்கிறோமோ அதைத்தான் இப்படி ஓரக்கண்ணால் பார்ப்போம் இல்லையா. தாய் தந்தையரை இப்படி ஓரக்கண்ணால் பார்த்து அவர்களை நீ இழிவுபடுத்தாதேன்னு சொன்னாங்க. மேலும் கடைசியாக சொன்னாங்க, அபூ ஹுரைரா, உன் பெற்றோர் உறங்காமல் இரவில் நீ உறங்கி விடாதேன்னு சொன்னாங்க. தாய் தந்தையர் தூங்கிட்டாங்களா, அவங்க படுத்துட்டாங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஹிதமத் இருக்குதா, அவங்களுக்கு ஏதாவது தண்ணி ஏதாவது வேணுமா,
இரவு நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுத்து கொடுக்கணுமா, அவங்க தூங்கின பிறகு நீங்கள் உறங்க செல்லுங்கள் என்று சொன்னாங்க. அவங்க தன்னுடைய மேலும் சொன்னாங்க, உன்னுடைய தந்தையினுடைய பெயரை சொல்லி கூப்பிடாதேன்னு சொன்னாங்க. அத்தா பெயரை சொல்லி அழைக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க. அபூ ஹுரைரா தன்னுடைய தாய்க்கு முன்னால, பெற்றோருக்கு முன்னால குரலை உயர்த்திட்டா நம்முடைய முன்னோர்கள் இஸ்திக்பார் செய்வாங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவாங்க. என்ன காரணம்னு கேட்டால், இல்லை நான் குரலை உயர்த்திட்டேன் என்னுடைய தாய் தந்தைக்கு முன்னாலேன்னு சொல்லுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய பழக்கம் என்னன்னா, அவங்களுடைய தாய் ஹயாத்தா இருந்தாங்க, அவங்களுடைய தந்தை இல்லை, தாய் இருந்தாங்க. அந்த அம்மாவும் பின்னால முஸ்லீம் ஆயிட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய பழக்கம் என்னன்னா, எப்போ வீட்டை விட்டு வெளியே போனாலும், வெளியே போகிற நேரத்திலையும் சரி, வீட்டுக்குள்ள வரும்போதும் சரி, தன்னுடைய தாயை பார்த்து 3 தடவை சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக், என்னுடைய அருமை தாய் அவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டட்டும், சிறுபிராயத்தில் என்னை அன்போடு நீங்கள் வளர்த்தீர்களே அதற்காக அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டட்டும், நான் பெரியவனான பிறகு என் மீது எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே அதற்கு அல்லாஹ் கருணை காட்டட்டும் என்று இப்படி சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க, சொல்லிட்டு தான் வெளியே போவாங்க. இப்போ வீட்டில் பெற்றோர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பெற்றோரை எவ்வளவு பாசத்தோடு பார்க்கணும், எவ்வளவு அன்போடு பார்க்கணும். அவங்கள பார்க்கறதே பெரிய வணக்கம். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு தாய் இருக்கிறாங்களான்னு சொன்னால் இருக்கிறாங்க, அந்த தாயை நீ அன்போடு பார்த்தால் உனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய நன்மைன்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி கேட்பாங்க, ஒரு நாளைக்கு 100 தடவை பார்த்தா அல்லாஹ் 100 நன்மை கொடுப்பானா, ஹஜ்ஜுடைய நன்மை கொடுப்பானான்னு கேட்டாங்க. ஒரு தடவை பார்த்தா ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை, நீங்கள் பெற்றோரை 100 தடவை பார்த்தா 100 ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்குமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கிடைக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், ஃபஇன்னல்லாஹ அக்ஸர் வ அத்யப், அல்லாஹ் உங்களை மாதிரி கொஞ்சம் கொடுக்குறவன் இல்லை, அல்லாஹ் கஞ்சம் கிடையாது, நிறைய கொடுக்குறவன். அல்லாஹ் மனப்பூர்வமாக கொடுக்குறவன். மனுஷனாக இருந்தால் சில நேரங்களில் நிறைய கொடுக்கும் போதும் மனசு வராது, மனசு என்னங்க கொஞ்சம் பாரமாக இருக்கும். அல்லாஹ் அப்படி இல்லை, அள்ளி கொடுக்குறவன், மனப்பூர்வமாக கொடுக்குறவன். நீ உன்னுடைய தந்தையை 100 தடவை பார்த்தாலும், தாயை 100 தடவை நீ பார்த்தாலும் 100 ஹஜ்ஜுனுடைய நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்க வைப்பான்னு சொன்னான். அருமையானவர்களே, இந்த கண்ணியமான பார்வைகள் இதெல்லாம் எவ்வளவு இன்றைக்கு குறைந்து போய்விட்டது என்பதை யோசித்து பார்க்கணும். நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஒருத்தன் நஃபிலான ஹஜ்ஜு செய்கிறதை விட தன்னுடைய தாயோடு வயதான காலத்தில் தாய் தந்தையோடு உட்கார்ந்து சாப்பிட்றது இருக்கிறதே, அது நஃபிலான ஹஜ்ஜை விட நல்லது. ஒரு மனிதர் ஹசன் பஸ்ரிகிட்ட கேட்குறாங்க, நான் கடமையான ஹஜ்ஜு முடிச்சிட்டேன், நான் இப்போ உபரியான ஹஜ்ஜுக்கு போகலான்னு நினைக்கிறேன், ஆனால் என் தாய் தனியாக இருப்பாங்க. சொன்னாங்க, வேண்டாம் போகாத, உன் தாயோட உட்கார்ந்து நீ சாப்பிட்றது இருக்குது, அது நஃபிலான ஹஜ்ஜை விட மேலானது. நம்ம வயதான தாய் தந்தையர் கூட உட்கார்ந்து சாப்பிட்றோமா, அந்த தாய் தந்தையரோடு உட்கார்ந்து பாசமா இப்படி செஞ்சு பாருங்க, அவங்க உள்ள எவ்வளவு சந்தோஷப்படும், எவ்வளவு மகிழ்ச்சி அடையும். வயதான காலத்தில் எவ்வளவு மன அழுத்தங்கள், நோயினுடைய அழுத்தம், பல கவலைகள், இந்த மாதிரி நேரத்தில் அந்த புள்ள பக்கத்தில் உட்கார்ந்து இந்த தாயோடு அந்த தந்தையோடு ஒரே தட்டில் உட்கார்ந்து அவங்க சாப்பிட்றத பார்க்கறது, அந்த பெற்றோருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுலேயே அவங்களுடைய நோயெல்லாம் சரியாக போயிடும், அவங்க எந்த மருந்தும் சாப்பிட வேண்டிய தேவையில்லை. ஆனால் இன்றைய பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய அருமை, தாய் தந்தையருடைய அருமைங்கிறது கொஞ்சம் கூட தெரிகிறதில்லை, நாமும் அதை போதிக்கிறதும் இல்லை. நான் கேள்விப்படுறது, அல்லாஹு ஆலம், பல பெண்கள் பிள்ளைகளை தந்தைக்கு எதிராக திருப்பி விடுறதுல கில்லாடிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி, அத்தாவும் மதிக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய பொம்பளைங்க சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா இல்லையா எனக்கு தெரியாது, அது ரொம்ப தவறு. உங்கள் பிள்ளைங்க உங்களை எப்படி மதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய கணவரையும் மதிக்கணும். அவர் அந்த குழந்தைக்கு அவர் தந்தை, அந்த தந்தையை இழிவுபடுத்த நீங்கள் காரணமானா அந்த சாபம் உங்களையும் சேரும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மல்ஊனும் மன் சப்ப அபாஹு, தந்தையை திட்டியவன் சபிக்கப்பட்டவன், தாயை திட்டியவன் சபிக்கப்பட்டவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும்போது, நீங்கள் உங்களை மட்டும்தான் உங்கள் புள்ள கவனிக்கணும், இந்த தந்தையை கவனிக்கக்கூடாது. ஏன்னா பல குடும்பங்களுடைய நிலைமை என்ன, பணம் தான். அந்த பணங்கிறது வர்ற வரைக்கும் அவர் மீது மதிப்பு, அவர் வயசான காலத்தில் வீட்டோட உட்கார்ந்துட்டாருன்னா அவருக்கு மதிப்பு கிடையாது. இது மதிக்கப்படாமல் போகிறதுக்கு காரணம்
அந்த மனைவியே காரணமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கைசேதம். அது என்ன பண மிஷினா? அவர் என்ன எடுக்கும் போதெல்லாம் ஏடிஎம்ல கூட எப்போதுமே வராது, அங்கே கூட சில நேரம் வர்றதில்லை. வேற பண மிஷினா என்ன அந்த மனுஷன்? ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா மனிதர்களுக்கும் ஓய்வு தேவைப்படுது. அந்த ஓய்வு காலத்தில் அந்த பருவமடைந்த பிள்ளைகள் தான் அந்த தந்தையை கவனிக்கணுமே தவிர, அவர் மரணிக்கிற நொடி வரைக்கும் எங்கேயாவது உட்கார்ந்து சம்பாதித்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறது என்பது எவ்வளவு கொடூரமான சிந்தனை அது. எனவே இந்த தவற தாய்மார்களே அறவே செய்யாதீங்க. 2 பாவத்துக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க. ஒன்று கணவனை இழிவுபடுத்திய பாவம், பிள்ளைகளை தந்தையை விட்டும் பிரித்த பாவம். இந்த 2 பாவமும் ஹதீஸில் வரும். அக்பருல் கபாயிர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பெரும்பாவங்களில் பெரிய பாவம் இருக்குது. பெரும்பாவம் ஒரு லிஸ்ட் இருக்குது. அதுல பெரிய பாவம் என்ன தெரியுமா? உக்கூக்குல் வாலிதைன், தாய் தந்தையரை நோகடிக்கிறது, தாய் தந்தையரை இழிவுபடுத்துறது என்பது பெரிய பாவங்கள் எல்லாம் பெரிய பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையில போறேன்னு சொல்லுவாங்க. உனக்கு பெற்றோர் இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க. என்னுடைய அம்மா இருக்கிறாங்க. அப்படியா? போய் என்ன செய்? ஃபல்ஸம்ஹா, உன் தாயை பிடிச்சிக்க. ஃபஇன்ன ஃபீ ரிஜ்லைஹல் ஜன்னா, அந்த தாயுடைய பாதங்களில் சொர்க்கம் இருக்குது, போங்கன்னு சொன்னான். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பெரிய மதுஹபுடைய இமாம். அவங்க உலகத்தில் பல கோடி மக்கள் அவங்கள பின்பற்றுறாங்க. அவங்க வாழ்ந்த காலத்தில் மக்கள் அவங்க மீது எவ்வளவோ அன்பும் பாசமும் வச்சுருப்பாங்கன்னா, அவங்க ஜும்மா தொழுகைக்கு வர்றாங்கன்னா அவங்கள பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் நிற்கும், இமாம் வர்றாங்கன்னு சொல்லி. அந்த இமாம் ஷாஃபி அவர்கள் தினசரி பழக்கம், இஷா தொழுதுட்டா வீட்டுக்கு போயிடுவாங்க சீக்கிரம். இஷாவை தொழுதுட்டு சீக்கிரம் போய் தன்னுடைய தாயினுடைய பாதத்தை பிடித்து விடுவாங்க. அந்தம்மா கேட்பாங்க, மகனே நீ எவ்வளோ பெரிய சட்ட மேதை, மக்கள் உன் மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்க, நீ எப்படி என் காலை பிடிக்கலாமான்னு சொல்லி. மக்கள் என் மீது அன்பு வைத்திருப்பதெல்லாம் இருக்கட்டும், என்னுடைய சொர்க்கம் உங்கள் காலில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என் சொர்க்கம் உங்கள் பாதத்தில் இருக்குது, உங்கள் பாதத்தை பிடிச்சாதான் நான் சொர்க்கம் போக முடியுமே தவிர, நான் பெரிய அறிஞன் என்பதனால, பெரிய சட்டமேதை என்பதனால எனக்கு சொர்க்கம் கிடைக்காது. உங்கள் பாதத்தை பிடிச்சாதான் எனக்கு சொர்க்கம் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. ஒரு ஹதீஸில் பெருமானார் சொன்னாங்க, தன்னுடைய பெற்றோருடைய நெற்றியில் முத்தமிடுவது. இதெல்லாம் சில ஹதீஸுகளில் தாயின்னு வரும், சில ஹதீஸில் தந்தைன்னு வரும். கருத்து என்ன? 2 பேரும் தான். தன்னுடைய தாய் தந்தையருடைய நெற்றியில பிள்ளைகள் அன்போடு முத்தமிடுவது, இந்த முத்தம் நரகத்துக்கும் அவருக்கும் திரையாக அமையும் சொன்னான். இதெல்லாம் என்ன? பாசத்தை வெளிப்படுத்துறது தானே. இந்த மாதிரியான அன்பை இன்னைக்கு எங்க பிள்ளைகள் பெற்றோர் மீது காட்டுறாங்க? வயதான பெற்றோர்களிடத்துல நின்று நிதானமா முதல்ல பேசுறாங்களா? வயசான பெற்றோர்களிடத்துல என்ன ஏது அவ்வளவுதான், எல்லாம் ஒரு 2 நிமிஷம் சுகுல முடிச்சிடறது. அவங்கள்ட்ட உட்கார்ந்து பாசமா சொன்னாங்க, நெத்தியில முத்தமிட்டீங்கன்னு சொன்னா அது நரகத்துக்கும் உங்களுக்கும் இடையிலான ஒரு திரையாக அமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு நாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் ஃபஜ்ர் தொழுது விட்டாலே அவங்க கண்ட கனவுகளை பற்றி சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க. சஹாபாக்கள் கனவு கண்டா அதையும் கேட்பாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, நேற்று இரவு நான் கனவுல சொர்க்கத்துக்கு போனேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல சொர்க்க நரகத்தை பல தடவை பார்த்துருக்குறாங்க. மேராஜில் பார்த்தது ஒரு பக்கம் இருந்தாலும் கனவுல அல்லாஹ், அவங்க நபிமாருடைய கனவும் நிஜம்தான், நம்ம கனவு மாதிரி கிடையாது. நம்ம கனவுல சைத்தானுடைய விளையாட்டுகள்லாம் இருக்கும். நபிமார்கள் கனவு கொண்டாங்கன்னா அது நிஜத்தில் பார்க்குற மாதிரி தான். அவங்க கனவுல சொர்க்கத்தை பார்த்தா நிஜத்தில் பார்க்குற மாதிரி சொன்னாங்க. நான் சொர்க்கத்தை பார்த்தேன், சொர்க்கத்தில் ஒருத்தர் ஒரு காரி குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறார். இப்போ நான் கேட்ட மலக்குகள்கிட்ட இது யாருடைய குரல் என்று சொன்னாங்க. இவர் ஹாரிசா இப்னு நுஅமான், ஹாரிசா இப்னு நுஅமான்ங்கிற சஹாபி, அவர் தான் குரான் ஓதுறாரு. அவருடைய குரான் ஓதுகிற சத்தம் சொர்க்கத்தில் எப்படி கேட்டுச்சு சொன்னாங்க பெருமானார். கதாலிகல் பிர், அவர் தன்னுடைய தாய்க்கு உபகாரியாக இருந்தார், அந்த தாயினுடைய பணிவிடை தான் அவரை இந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது சொன்னாங்க. பெற்றோருக்குரிய உபகாரம் ஒரு மனுஷனை எந்த அந்தஸ்தில் கொண்டு வந்து நிறுத்தும், இந்த சம்பவத்தை பார்த்துக்கன்னாங்க. கதாலிகல் பிர், இது அவருக்கு மட்டுமல்ல, உங்களுடைய தாய் தந்தை இருவருமோ இருவரில் ஒருவரோ இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த எல்லா சேவைகளும் ஒரு அடியான சொர்க்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். உடம்பு உலகத்தில் இருக்குது, ஓதக்கூடிய குரல் சொர்க்கத்தில் கேட்குது. சொர்க்கத்தில் என்னங்க கேட்குது? அப்போ தாய் தந்தையருடைய நன்மை அவ்வளவு சிறந்தது இல்லையா? ஒரு சஹாபி வந்து சொல்லுவாங்க, யார சொல்லலாம், நான் வெளியூருக்காரன்,
உங்களை பற்றி சொன்னாங்க, நான் ஈமான் கொண்டுட்டேன், அல்லாஹ் ஒருவன் என்று, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று, நான் ஐவேளை தொழுகிறேன், ரமலானில் நோன்பு வைக்கிறேன், என் பொருளுக்கான ஜக்காத்தை நான் கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னதும் பெருமானார் சொன்னாங்க, இந்த நிலையில் நீர் மரணித்தால் மறுமையில் நபிமார்கள், சித்தீக்குகள், சுஹதாக்களோடு எழுப்பப்படுவீர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு புள்ளி வச்சிடறாங்க. பெற்றோருடைய மனதை புண்படுத்தாத வரை நீ சேர ஈமான் கொண்டது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத்து, இதெல்லாம் நபிமார்கள், சித்தீக்குகள், சுஹதாக்களோடு உன்னை கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் பெற்றோரை நீ புண்படுத்தி இருக்கக்கூடாது. பெற்றோரை நீ புண்படுத்தி இருந்தால் இதெல்லாம் போச்சு, வீணா போச்சுன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய தியாகங்கள், எவ்வளோ பெரிய அமல்கள் நீங்கள் செஞ்சாலும் சரி, உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் கஷ்டப்படுத்தி இருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களை நரக படுகொலியில் தள்ளிடும்னு சொன்னாங்க. ஒரு மனுஷன் செலவு செய்யக்கூடிய அந்த பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை பெருமானார் சொன்னாங்க, செலவு செய்யக்கூடிய பணம் 5 வகையாக இருக்குது. அந்த காலத்தில் தீனார் தங்க காசு, 5 வகையான தங்க காசு. இந்த 5 வகையான தங்க காசை ஒருத்தன் 5 வழியில் செலவு செய்யலாம். அதில் சிறந்தது என்ன? பெருமானார் பட்டியலிடுறாங்க. ஒரு தீனாரை ஒருத்தன் தன்னுடைய தாய்க்கு கொடுக்குறான், இதுதான் உள்ளதிலேயே சிறந்தது. இன்னொரு தீனார் தன்னுடைய தந்தைக்கு கொடுக்குறான், இது அடுத்த கட்டமாக இது என்னங்க சிறந்தது. 3வது தன்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்குறான், இது அடுத்த நன்மையில் சிறந்தது. 4வது தன் குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குறான், இது 4வது அந்தஸ்தில் உள்ளது. அடுத்து சொன்னாங்க பாருங்க, நன்மையில் ஆக குறைஞ்சது என்ன தெரியுமா? ரொம்ப பேர் இன்னைக்கு தீனை தப்பா வழங்கி வச்சிருக்கிறான். நன்மையில் ரொம்ப கம்மி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய தீனாருன்னா இன்னைக்கு குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை, தப்பா விளங்குறாங்க, மார்க்கத்தை தவறா விளங்குறாங்க. இதை யார் எப்படி புரிஞ்சாலும் சரி, நன்மையில் ரொம்ப குறைஞ்சது அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குற தீனாருன்னா. இந்த ஹதீஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுடைய தாய்க்கு கொடுக்குற பணம், உங்களுடைய தந்தைக்கு கொடுக்குற பணம், மனைவிக்கு கொடுக்குற பணம், சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குற பணம், இதான் வரிசை. நன்மையில் ஃபர்ஸ்ட் அது, அப்புறம் அது. கடைசியாக சொன்னாங்க மார்க்கத்திற்கு நல்ல விஷயங்களுக்கு கொடுக்கறதுக்கு 5வது அந்தஸ்து தான் இல்லையா? ஆனால் இன்னைக்கு குடும்பத்தை கவனிக்காம மார்க்கத்தை சில பேர் தவறா புரிந்து அவங்க மார்க்கத்துக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துறாங்க. அப்படி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்க. ஒரு வாலிபர் போறாரு, திடகாத்திரமான வாலிபர். மக்கள் சொன்னாங்க, இந்த வாலிபத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி. பெருமானார் சொன்னாங்க, அவர் மனைவி மக்களுக்காண்டி உழைக்கிறதுக்கு போறாருன்னா அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறாரு. மனைவி மக்களுக்கு சம்பாதிக்கிறதும் அல்லாஹ்வுடைய பாதை அப்படிங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோருக்கு கொடுக்கறத முதல் தரத்தில் என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அருமையானவர்களே, அந்த காலத்தில் தாபியின்கள், சஹாபாக்கள் எல்லாம் பெற்றோர்கள் வயதாகி பார்வை போய் நடக்க முடியலன்னு சொன்னால் அவங்களே சேவைகள் செய்வாங்க. பெற்றோரை குளிக்க வைப்பாங்க, அவங்கள பாத்ரூமுக்கு தூக்கிட்டு போவாங்க, அவங்கள குளிக்க வைப்பாங்க, எல்லாம் அவங்களே செய்வாங்க. இதெல்லாம் என்னங்க, வேலைக்கு ஆள் வைக்கலாம். அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க, எக்கச்சக்கமான அடிமைகள் இருப்பாங்க. இந்த வேலையை அடிமையை வச்சு பார்க்கணும்னு நினச்சா பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு வேலைக்காரங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். சஹாபாக்கள் வீட்டில் அடிமைகள் இருக்கிறாங்க, அந்த அடிமைகளை வச்சு இந்த வேலையை பார்க்கலாமே. எந்த சஹாபி எந்த தாபியும் செய்ய மாட்டாங்க. தன்னுடைய வயதான பெற்றோரை தானே எல்லா சுத்தம் செய்கிற வேலையிலிருந்து, குளிக்க வைக்கிற வேலையிலிருந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இன்னைக்கு நம்மள அப்படி யாராவது தயாராக இருக்கிறாங்களா? பெற்றோர்கள் படுக்கையில் இருக்கிறாங்களா? அதை வெறுக்கிறோம். வெறுக்கக்கூடாது அருமையானவர்களே. தாய் தந்தையர் இறந்த பிறகும் அவங்க இறந்த நாளை நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ தாய் தந்தையர் இறந்துட்டாங்கன்னு வைங்க, நான் அடுத்து சொல்வேன், இறந்த பிறகு நாம் அவங்களுக்காண்டி என்னென்ன செய்யணும். மூத்தா போயிட்டாங்க, இப்போ ஞாபகம் வருது, இப்போ நீங்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறீங்க. அத்தா இறந்து 5 வருஷம் ஆச்சு. பெருமானார் சொன்னாங்க, இப்னு மாஜால வருது, எப்போவெல்லாம் இறந்தவரை நினச்சி நீங்கள் இன்னா லில்லாஹ் சொல்வீங்களோ, இறந்த அன்னைக்கு சொன்னால் என்ன கூலியோ அந்த கூலி இப்போவும் கிடைக்கும். இறந்த அன்னைக்கு சொன்னால் என்ன கூலி இப்போ கிடைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? இதற்கு உங்களுடைய தாய் தந்தையர் பிரிந்து போன பிறகும் கூட அவங்கள நீங்கள் மறந்துடக்கூடாது. எங்கள் அத்தா மௌத்தாயிட்டாரு, எங்கள் தாயார் மௌத்தாயிட்டாங்க, அப்போ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவங்களுடைய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசில் தாயை இழந்தாங்க இல்லையா? 6 வயசு.
அந்த தாய் மீது அவங்க எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க. அவங்க மக்காவுக்கு வருகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் அடக்கப்பட்ட இடம் அபுவாங்கிற இடம். அந்த இடம் வந்தபோது அந்த இடத்த நோக்கி கொஞ்சம் திரும்பி போய் மக்காவில் போகிற பாதையிலிருந்து அப்படி லேசாக திரும்பி அந்த தாயாருடைய அடக்கத்தலத்தில் போய் ஒரு குழந்தை மாதிரி உட்கார்ந்து அழுதாங்க. எல்லா சஹாபாக்களும் அழுதாங்க, எல்லாரும் அழுதுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளோ பெரிய நபி, அந்த தாய் மீதான அன்பு தானே. எத்தனை வருஷம் ஆச்சு இது நடக்கிறது? அவங்க மூத்தாகிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால் நடக்குது. அவங்க தாயார் இறந்து எத்தனை வருஷம்? 58 வருஷம் ஆச்சு இல்லையா? 58 வருஷத்துக்கு முன்னால் இறந்து போன தாயினுடைய அடக்கத்தலத்தில் உட்கார்ந்து தானும் அழுது எல்லாரையும் அழ வைக்கிறாங்கன்னா இது என்ன பாடத்தை கட்டுத்தருது? என் தாயின் தந்தையும் நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது இறந்திருந்தாலும் சரி, அந்த தாய் தந்தையரை நான் எண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதானே இது நினைச்சு காட்டுது. உயிரோடு இருக்கும் போதே மதிக்கிறது இல்லை. நாம் அந்த அளவுக்கு தான் பெற்றோரை வச்சிருக்கிறோம். இது தாய்மார்கள்ட்ட அழுத்தமாக சொல்ல காரணம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மதிக்கணும்னா நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரை மதிங்க. உங்களுடைய கணவனை மதித்து உங்களுடைய பிள்ளைகளை தந்தைக்குரிய அந்தஸ்தை சொல்லிக் கொடுங்க. தந்தை என்பவர் யாரு? பையன் அத்தாட்ட தர்க்கம் பண்ணுறான், குரலை உயர்த்துறான்னு சொன்னால் அவர் உங்கள் அத்தா, அவர் பேசக்கூடாது அவர்கிட்ட. இன்னைக்கு நல்லா ஏற்றி தான் விடுவாங்க, நல்லா பேசுகிறா. அதில் இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். மகன் கொஞ்சம் அத்தாவை பேசிட்டான்னா இவங்களுக்கு ஒரு உள்ளூர ஒரு குதூகலம். பெரிய பாவம் அது, நீங்கள் செய்யக்கூடிய பெரிய தவறு. இந்த தவறு என்று தயவு செய்து உணருங்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அளவுக்கு நமக்கு பெற்றோருடைய விஷயத்தை சொல்லித்தராங்க. அருமையானவர்களே, மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத ஆகன், பெற்றோரை துன்புறுத்தியவன் சொர்க்கம் செல்ல மாட்டான்னு சொன்னாங்க. பெற்றோரை துன்புறுத்தியவனை அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான். லா யம்துருல்லாஹ், அல்லாஹ் மறுமையில் 3 பேர்த்த பார்க்க மாட்டான். செஞ்ச உபகாரத்தை சொல்லி காட்டுறவன், மது பழக்கத்திற்கு அடிமையானவன், பெற்றோரை துன்புறுத்தியவர்கள், இவர்களை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான்னு சொன்னால் இவங்க விஷயத்தில் யார் போய் பரிந்துரை செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். இப்போ பெற்றோரை நீங்கள் துன்புறுத்தி இருந்தீங்கன்னா, உங்கள் பெற்றோரை நீங்கள் துன்புறுத்தி இருந்தால் அல்லாஹ் அவங்கள பார்க்க மாட்டான். அப்போ இது கவனிக்கத்தக்க விஷயம். அது காலையில் மாலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க, உங்கள் தாய் தந்தையர் ஹயாத்தாக இருக்கிறாங்க. காலையில் எழுந்திருக்கும் போது உங்கள் பெற்றோர் உங்கள் மேலே கோபம் இல்லாமல் இருக்கிறாங்க, உங்கள் மேலே திருப்தியாக இருக்கிறாங்கன்னா தினசரி உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய 2 வாசல்கள் திறந்து வைக்கப்படுது. மாலையில் அத்தா அம்மா சந்தோஷமாக இருக்கிறாங்க, அந்த நிலையில் நீங்கள் மாலை பொழுதை அடைந்தால் சொர்க்கத்தின் 2 வாசல் உங்களுக்கு திறக்கப்படுதுன்னு சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, காலையில் எழுந்திருக்கிறீங்க, அன்னைக்கு நைட்டு ஏதோ நடந்திருக்குது, உங்கள் அத்தா அம்மா உங்கள் மேலே கோபத்தில் இருக்கிறாங்க, கோபத்தில் இந்த நிலையில் காலையில் எழுந்திருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் மன்னிப்பு கேட்கல சொன்னாங்க, உங்களுக்கு நரகத்தினுடைய 2 வாசல் திறந்து வைக்கப்படுது. மாலை நேரத்தை அடைகிறீங்க, அத்தா அம்மாட்ட சண்டை போட்டிருக்கீங்க, உங்கள் மேலே வருத்தத்தில் இருக்கிறாங்க, நரகத்தினுடைய 2 வாசல் திறந்து வைக்கப்படுது. நான் இது என்ன சாதாரண விஷயமா இது? அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லலாம், அந்த கோபத்தில் இருக்கிறதுக்கு காரணம் தப்பு பெற்றோர்கள் மீது இருந்தாலுமான்னு கேட்குறான். ஏன்னா சஹாபாக்கள் எதையும் விட மாட்டாங்க. தப்பு அவங்க மேலே இருந்தாலுமா? பெருமானார் சொன்னாங்க, வஇன்தலமாஹு, அவர்கள் அவனுக்கு அநியாயமே செய்திருந்தாலும் சரி, இதுக்கு மேலே பேச ஒன்றுமே கிடையாது. ஆமாம், அவங்க மேலே தான் தப்பு, ஆனாலும் இந்த பிள்ளை அவங்கள முறைக்கக்கூடாது, அவங்கள திட்டக்கூடாது, அவங்கள தர்க்கம் பண்ணக்கூடாது. தாய் தந்தைன்னு வந்துட்டா அவ்வளோதாங்க, மார்க்கம் தாங்க முக்கியம். அங்கே நம்ம இல்லை எங்கள் அத்தா அப்படி பண்ணாரு, எங்கள் அம்மா அப்படி பண்ணுச்சு, வலியே கிடையாது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவங்க பொருத்தத்தில் இருக்குது, அல்லாஹ்வுடைய கோபம் அவங்க கோபத்தில் இருக்குது. எனவே மற்ற உலகத்தில் யாரோடு வேண்டுமானாலும் நீங்கள் நியாயமாக இருந்தால் சண்டை போடலாம், அதான் மார்க்க சட்டம், அதுதான், விட்டு கொடுக்கறது வேற. ஆனால் தாய் தந்தை விஷயத்தில் மட்டும் என்ன தெரியுமா, நீ உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, அவங்க பக்கம் தப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் தாய் தந்தையரை மட்டும் நீங்கள் கை நீட்டவே முடியாது, அவர்களை மட்டும் நீங்கள் எதிர்த்து பேசவே முடியாது, அவர்களை மட்டும் நீங்கள் குறையே சொல்ல முடியாது. தெளிவாக சொல்லிட்டாங்க, வஇன்தலமாஹு, அந்த 2 பேரும் உனக்கு அநியாயமே செய்திருந்தாலும் சரி. இதை விட தெளிவாக எப்படி உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, அல்லாஹ் 7 பேரை தன்னுடைய படைப்புகளில் 7 வானத்திற்கு அப்பால் இருந்து சபிக்கிறான். இதை சொல்லும் போதே ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அல்லாஹ் அர்ஷிலிருந்து சபிக்கிறான், 7 பேர்த்து சபிக்கிறான்.
அந்த 7 பேர் யாருன்னு இப்போ நான் சொல்லலை. அதில் ஒரு ஆள் யாருன்னு சொன்னால் தன்னுடைய தாய் தந்தையரை நோகடித்தவன், அவர்களுடைய மனம் புண்படியாக நடந்தவன், இவனை அல்லாஹ் அரிசிலிருந்து கொண்டு சபிக்கிறான்னு சொன்னாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய சாபங்கிறது சும்மாவா? அல்லாஹ் சபிச்சா நம்ம இங்கே என்னங்க ஆகிறது? அல்லாஹ்வுடைய அருள் பார்வை, அல்லாஹ்வுடைய கருணை இருக்க போய்த்தானே நம்ம எல்லாம் ஓடுறோம், நம்ம எல்லாம் நடக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய தேவை இருக்குது. அல்லாஹ்வுடைய அருள் ஒரு நிமிஷம் நின்னா என்ன ஆகும்னு தெரியாது. அந்த ரப்பு சபிச்சா நம்ம பொழப்பு என்ன ஆகிறது? 7 வானங்களுக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் சபிக்கிறான். யார் பெற்றோரை துன்புறுத்தினார்களோ அவர்களை. இந்த ஹதீஸுகளை மனசுல வச்சு நடந்துக்குங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் பெற்றோரை துன்புறுத்திய நிலையில மூத்தா போயிட்டான், அல்லாஹ்வை சந்திக்க பெற்றோரை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் அவனை பார்த்து சொல்வானா, அல்லாஹ் சொல்றானா மலக்குகளை வச்சு அல்லாஹ் சொல்ல வைப்பான், நீ என்ன அமல் செஞ்சாலும் சரி, தொழு நோன்பு வை, என்ன வேணாலும் பண்ணு, பெற்றோரை துன்புறுத்திய நிலையில் நீ எந்த அமல் செஞ்சாலும் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிடுவான். இதுக்கு மாற்றமாக ஒருவர் பெற்றோருக்கு உபகாரியா இருக்கிறாரு, அல்லாஹ் அவருக்கு என்ன சொல்லுவான்னு சொன்னா, நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு சொல்லி. அப்போ 2 பக்கம் பாருங்க. பெற்றோருடைய இதுக்கு அர்த்தம் அவன் என்ன தப்பு பண்ணாலும்னா எந்த தப்புனாலும் பண்ணுவாங்கிற அர்த்தம் இல்லை. பெற்றோருக்கு உபகாரம் செய்யறதுனால பல பாவத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துருவான், அது வேறு பக்கம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பெற்றோரை மதிக்காதவன் நீ என்ன வேணாலும் அமல் செய், உனக்கு மன்னிப்பு கிடையாது. பெற்றோருக்கு உபகாரம் செய்யறவன் அவருக்கு சொல்லப்படும், நீ என்ன தவறு செய்தாலும் உன் பாவத்தை நான் மன்னிச்சிருவேன். ஆக இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கடுமையாக சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்னானா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னானா, பெற்றோரை துன்புறுத்தியவன் தன்னுடைய பெற்றோரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை அது என்னிடத்திலே ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா. பெற்றோரை துன்புறுத்தக்கூடிய ஒரு ஆளு அவன் தாய் தந்தையரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை அது மக்களுடைய பார்வையில் லேசா இருக்கலாம், ஆனா என்னிடத்துல ரொம்ப கடுமையானது அப்படின்னு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்டு சொன்னானா. அது எந்த வார்த்தை அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லல, பெருமானார் இடத்துல சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார சொல்லலாம், அப்படி என்ன சொல்லிட்டான் அவன் சொன்ன வார்த்தை தான் என்ன? தாய் தந்தையரை பார்த்து அவன் சொல்லிட்டான் ஒரு வார்த்தை. அல்லாஹ் சொல்றானா, ஏண்டா அது கடுமையானது? ரப்பு சொல்றானா அது எவ்வளோ பெருசா இருக்கும் யோசிச்சு பாருங்க. பெருமானார் சொன்னாங்க, அது வேற ஒன்றும் அல்ல, அத்தா அம்மா அழைத்த போது வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் ஒருத்தன். தாய் தந்தையரை அழைத்த போது வர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை தான் அல்லாஹ் சொன்னானா, அது என்கிட்ட ரொம்ப கடுமையானது. இல்லைங்களா? ஹதீஸ்ல வருது, அது லா லப்பைக். லா லப்பைக்குன்னா போங்க எனக்கு வேலை இருக்கு நான் வர முடியாது. அப்போ பெற்றோர் அழைக்க வர முடியாதுன்னு ஒருத்தன் சொல்லிட்டான், ரப்பிடத்துல அந்த வார்த்தை ரொம்ப கடுமையானது. இப்போ தாய் தந்தையர் கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட பணிவாக, நான் என் வேலையை பார்க்க கொஞ்சம் அனுமதி கொடுங்க, வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வர்றேன் என்று அவங்கள்ட்ட கெஞ்சணுமே தவிர இப்போல்லாம் வர முடியாது. அப்படி சொல்கிறோமா இல்லையா? சொல்லி இருக்கிறோமா இல்லையா? எத்தனை தடவை சொல்லி இருப்போம்? யோசிச்சு பாருங்க தாய்மார்களே. இந்த பாடங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு உங்கள் மூலமாக தான் போக முடியும், நீங்கள் தான் சொல்ல முடியும். நீங்கள் சொன்னாலும் உங்கள் பிள்ளை கேட்கணும், உங்களுடைய கணவர் சொன்னாலும் உங்கள் பிள்ளை கேட்கணும். அப்போ இந்த பாடம் உங்கள் வழியாகத்தான் அவர்களுக்கு சொல்லப்படணும். அப்போ தாய் தந்தையரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தானே லா லப்பை, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா எவ்வளோ கடுமையாக இருக்கும். அல்லாஹ் அது எவ்வளோ பாவமாக்கிறதுனா, பெருமானார் காலத்தில் ஒரு வாலிபர், அவர் ஏதோ ஒரு வியாதியில் மூத்தாக போகிறார், சின்ன வயசில் மரணிக்கிற நிலைமையில் இருக்கிறார். அவருக்கு மக்கள் களிமா சொல்லி கொடுக்குறாங்க, எல்லா வார்த்தையும் வருது, களிமா வரமாட்டிருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க, அவங்களும் களிமா சொல்லி கொடுக்குறாங்க, அவர் வாயில் களிமா வரமாட்டிருக்கு. என்னப்பா என்னதான் செஞ்ச, களிமா வரமாட்டிருக்குது? யார சொல்லலாம், என் தாயை நான் கொஞ்சம் கோவப்படுத்திட்டேன். தாய் ஹயாத்தா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. கூப்பிட்டு வர சொன்னாங்க, பாரு உன் மகன் இப்படி இருக்கிறான், உன் மகனை நீ மன்னிக்கல, நெருப்பில் போட்டு அல்லாஹ் வதை செய்வான். உன் மகனை நெருப்பில் போட்டு அல்லாஹ் துன்புறுத்துறதை நீ விரும்புறியா? நானே இப்போ களிமா சொல்லி கொடுத்தா கூட அவருக்கு களிமா வராது. நான் அல்லாட்ட பரிந்துரை செஞ்சா கூட அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான், நீ மன்னிக்கணும். உன் மகனுடைய நரகத்தை விரும்புறியான்னு சொல்லி, அந்தம்மா இல்லை யார சொல்லலாம், நான் என் மகனை மன்னிச்சிட்டேன் என்று சொன்ன பிறகு அவருக்கு களிமா வருது, அவர் களிமாவோடு மூத்த போகிறார்.
அருமையானவர்களே, அப்படியானால் நீங்கள் பெற்றோர்களை துன்புறுத்தி இருந்தீங்கன்னு சொன்னால் மௌத்துடைய நேரத்தில் களிமா வராதுங்கிற இந்த எச்சரிக்கை எவ்வளவு கடுமையானது யோசிச்சு பாருங்க. பெற்றோருக்கு அவர்கள் இறந்துட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. மௌத்தான பிறகு நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. ஒரு சஹாபி கேட்குறாங்க, யார சொல்லலாம், என் தாய் தந்தையர் மூத்தா போயிட்டாங்க. மூத்தானதுக்கப்புறம் பல பேர் நினைக்கிறதே கிடையாது. நம்முடைய தாய் தந்தையரை நினச்சா நம்ம அழுகணும், ஒரு நிமிஷம் அவங்கள நினச்சி கண்ணீர் வடிக்கணும், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. இப்போ கேட்குறாங்க, யாரோ சொல்லதான் நான் என்ன செய்யணும்? பெருமானார் சொன்னாங்க, 4 விஷயம் இருக்குதுப்பா. ஒன்று, அவங்களுக்காண்டி துவா இஸ்திக்ஃபார் செய்யணும். தாய் தந்தையருக்காக துவா இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு கேட்குற துவாவை விட இறந்து போன மன்னரைக்கு போன உங்கள் தாய் தந்தையருக்கு துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்கள் பிள்ளை உங்களுக்கு துவா கேட்கும். அப்படிங்களா? ஹதீஸில் வருது இல்லையா, 3 விஷயம்தான் மனுஷன் மூத்தான பிறகு பலன் தருவது. அதில் ஒன்று, அவன் விட்டுட்டு போன நல்ல பிள்ளை அவனுக்காண்டி துவா செய்கிறான். அப்போ பெற்றோர்கள் அந்த மாதிரி பிள்ளைகளை உருவாக்கணும். இறந்து போன பிறகு மண்ணை அள்ளி போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. அம்மாவுடைய சொத்து இருக்குதா, அதை மட்டும் பார்ப்போம், அது தனி சட்டம், அது வேற. அந்த தாய் தந்தையருக்காண்டி துவா செய்யணும். 2வது சொன்னாங்க, அவர்களுடைய வசியத்துகளை நிறைவேற்ற வேண்டும். அவங்க வாழ்ந்த காலத்தில் வசியத்து செஞ்சுருப்பாங்க இல்லையா, அந்த வசியத்து என்ன, அவங்க யார்கிட்டையாவது ஏதாவது சொன்னாங்களா, ஏதாவது எழுதி வச்சிருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது கடன் இருக்குதா, அவங்க ஏதாவது ஹஜ்ஜி என்னங்க செய்யாமல் போயிட்டாங்களா, அதையெல்லாம் நிறைவேற்றணும். இதெல்லாம் பிள்ளைகளுடைய கடமை. 3வது சொன்னாங்க, இக்ராமு சதீகிஹிமா, பெற்றோர்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த நண்பர்களை பெற்றோர்கள் இறந்த பிறகும் அவங்களுடைய நண்பர்கள் ஹயாத்தா இருக்கிறாங்களா, அவங்கள போய் கண்ணியப்படுத்தணும், அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும். உங்கள் பெற்றோருடைய அத்தா அம்மாவுடைய உறவினர், அவங்களுடைய நண்பர்கள் ஹயாத்தா, உறவினர்கள் நண்பர்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் நீங்கள் அன்பளிப்பு செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தினா அவங்களுடைய ரூஹு சந்தோஷப்படும். ஹதீஸில் சொன்னாங்க. 4வது சிலத்து ரஹிமிஹிமா, பெற்றோர்களுடைய உறவினர்கள், நம்முடைய அத்தாவுடைய உடன்பிறப்புகள், அவங்களுடைய சகோதர சகோதரிகள், அம்மாவுடைய சகோதர சகோதரிகள். மார்க்கத்தில் அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து இருக்கு. அடுத்த பயான் அதுதான் இல்லையா, தாயோடு பிறந்த ஹாலா, ஹாலாவுடைய அந்தஸ்து என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் ஹாலாங்கிறவங்க தாய் மாதிரி. இப்போ தாய் இல்லை, தாயுடன் பிறந்த சகோதரிகள் இருக்கிறாங்களா, ஹாலா தாய் மாதிரின்னு சொன்னாங்க. குடும்பத்தில் மூத்த சகோதரன் இருக்கிறான்னு சொன்னால் மூத்த சகோதரன் தந்தையை போன்று மதிக்கப்படணும்னு சொன்னாங்க. அது உறவுகள்ங்கிற அடுத்த தலைப்பில் நாம குடும்பத்தில் யாராருக்கு என்னென்ன மதிப்பு இருக்குது. இப்போ அத்தாவோடு பிறந்தவர்கள், அவங்களுடைய என்னங்க நம்முடைய பெரிய தந்தையோ அல்லது சச்சாமார்களோ இருக்கிறாங்களா, இந்த உறவுகளை எல்லாம் மதிக்கணும். நம்முடைய மாமமார்களை எல்லாரும் என்னங்க மதிக்க, இதெல்லாம் பெற்றோரை மதிக்கிற மாதிரி. இதெல்லாம் இறந்த பிறகு நீங்கள் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டியது. அவங்க இறந்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார்னால அவருக்கு தரஜா உயரும். ஒரு ஹதீஸில் வருது, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் திடீரென்று ஆகிரத்தில் அவருக்கு பதவியை கூட்டிட்டான். அவர் கேட்குறாரு, அல்லாஹ் இந்த பதவி இப்போ எப்படி கூட்டப்படுது, நான் தான் அமலே இப்போ செய்யலையே. இப்போ அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய மகன் உனக்காக வேண்டி செய்த இஸ்திக்ஃபார், அந்த இஸ்திக்ஃபார்னால உன்னுடைய அந்தஸ்து இப்போது உயர்த்தப்படுதுன்னு சொன்னாங்க. நாம் செய்யக்கூடிய துவாக்கள் நம்முடைய தாய் தந்தையருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட காரணமாகலாம், அவங்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட காரணமாகலாம், அவங்களுடைய மனசு குளிர்ச்சி அடையுது. எனவே இறந்த பிறகு அவர்களை மறந்து விடக்கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கபரை கடந்து போகிறாங்க. அந்த கபூரில் வேதனை நடக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னவோ தெரியலையே போயிட்டாங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழித்து அதே கபர் வழியாக போகிறாங்க. அந்த கபூரில் வேதனை இல்லை, நிறுத்தப்பட்டுடுச்சு. இப்போ அல்லாஹ் அல்லாட்ட கேட்டாங்க, அல்லாஹ் நான் கடந்த வருஷம் இதே வழியாக போனேன், இந்த கபரில் உள்ள ஆளுக்கு துன்பம் நடந்துச்சு, இப்போ அவருக்கு வேதனை இல்லையே, என்ன காரணம்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் சொன்னால், அவருடைய மகன் செய்த ஒரு அமல். அவருடைய மகன் ரோட்டில் போகிறப்போ கடந்த பாதையில் கடந்த மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருள்களை தூக்கி அப்படி அப்புறப்படுத்தினார். அப்புறப்படுத்தி விட்டு அந்த நன்மையை இந்த கபரில் இருக்கிற அவருடைய தந்தைக்காண்டி எத்தி வச்சு, எந்த நன்மையை எத்தி வைக்கலாம், குரான் ஓதி தான் எத்தி வைக்கணும்னு இல்லை. நம்முடைய இறந்து போனவர்களுக்கு குரான் ஓதி எத்தி வைக்கலாம். இமாம் அஹமதுகிட்ட கேட்டாங்க, தாய் தந்தை என்னுடைய தாய் இறந்துட்டாங்க, நான் என்ன செய்யட்டும்? அவங்க சொன்னாங்க, நீ செய்யக்கூடிய சதக்காவும் உன் தாயினுடைய நன்மையில் சேரும்,
பாதையில் கிடக்கிற பொருளை தூக்கி போட்டு யாரெல்லாம் இந்த நன்மை எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துரு, அந்த நன்மை உங்கள் அம்மாவுக்கு போய் சேரும். இப்போ இங்கே சொன்னான்ல, அவர் பாதையில் கிடக்கிற ஒரு பொருளை அப்புறப்படுத்தி யாரெல்லாம் என் தந்தையின் என் நன்மையில் சேர்த்துருன்னு சொன்னார். நான் அவரை மன்னிச்சிட்டேன், தண்டனை நிறுத்திட்டேன்னு சொன்னான். எல்லா மனிதருக்கும் சாத்தியப்படக்கூடிய அமல்கள் தான் இது. அருமையானவர்களே, இப்படி பெற்றோர்களுடைய இந்த உபகாரத்தினால மனிதன் அடையக்கூடிய நலன்கள் அதிகம். பெற்றோரை மதிக்க தவறுனீங்க, அதனால் கிடைக்கக்கூடிய தண்டனை இருக்குது, அதுவும் ரொம்ப கடுமையானது. அப்படியானால் நம்முடைய தாய் தந்தையர் ஹயாத்தா இருக்கிறாங்களா, பெரிய பாக்கியம். அவங்க இருக்கிற வரைக்கும் நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகும். அவங்கள்ட்ட மரியாதையாக நடந்து அவங்களுடைய துவாவை வாங்கி அவங்களுக்கு பணிவிட செஞ்சு அவங்களுடைய இயலாமையின் நேரத்தில் அவங்க மீது கருணப்பட்டு அவங்க மௌத்தாகணும்னு நினைக்கவே கூடாது. உமர் தான் உங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்து சொன்னார், என்னுடைய தாய் எதுவுமே அவங்களால முடியாது, எல்லாத்துக்கும் நான் தான் அவங்கள தூக்கிட்டு போகணும், எல்லாத்துக்கும் நான் தான் அவங்கள தூக்கணும். என் தாய் சின்ன பிள்ளையில என்ன தூக்கி இருக்கிறாங்க, இப்போ நான் வயசான காலத்தில் அவங்கள தூக்குறேன், அதுக்கு இது சரியா போயிடுவான்னு கேட்டான். அதுக்கு இது சரியா போயிடுவான்னு சொல்லி உமர் சொன்னாங்க, இல்லை சரியாகாதுன்னு சொன்னாங்க. ஏன் அதில் உமர் அப்படி சொல்றீங்க சொன்னாங்க, சின்ன குழந்தையா நீ இருக்கும்போது உன் தாய் உன்னை சுமந்தாங்க. எந்த எண்ணத்தில், என் பிள்ளை நீண்ட நாள் ஹயாத்தா இருக்கணுங்கிற எண்ணத்தில் அந்தம்மா உன்னை சுமந்துச்சு வளர்த்துச்சு. இப்போ நீ உன் தாய்க்கு பணிவிட செய்கிற, ஆனால் உள்ளத்தில் எப்போ மூத்தா போகுங்கிற எண்ணத்தில் தான் செய்கிற. கஷ்டமாக இருக்குது, என்னைக்கு மூத்தா போகும், இதுதான் வித்தியாசம். அந்த அம்மா நீ இருக்கணும்னு நினச்சி செஞ்சுது, நீ இந்த அம்மா எப்போ மூத்தா போகும்னு நினச்சி செய்கிற. எப்படி ரெண்டும் சமமாக முடியும்? இதில் ஒரு யதார்த்தம் இருக்குது தானே செய்யுது. ரொம்ப காலம் இருந்துட்டா அப்படிதான் தோணும். அருமையானவர்களே, அவங்க மூத்த நினைக்கவே கூடாது. நம்ம வெளிப்படையில் சொல்லலாம், ஆனால் எல்லாம் என் தந்தை ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவரை மூத்த கொடு அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவங்க படுக்கையில் கிடந்தாலுமே கூட அந்த தாயும் தந்தையும் இருக்கிற வரைக்கும் நமக்கு அருள் இருக்குது. அவங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுடைய உதவி நம்மோட இருக்குது. எனவே பரவாயில்லை, நான் கஷ்டப்பட்டு அவர்களை பார்த்தாலும் சரி, அதில் எனக்கு பொருளாதார செலவு இருக்குது, அவங்கள சிரமப்பட்டு கவனிக்கிறதுல என்னுடைய நேரங்கள் போகுது, ஆனாலும் என் தாயும் தந்தையும் இருக்க வேண்டும் என்பதான் என்னுடைய ஆசையை தவிர அவங்க மரணிக்க வேண்டும் என்று நினைக்கவே கூடாது. ஆனால் பேச்சில் நம்ம சொல்லுவோம், அவங்க கஷ்டப்படுறதை பார்க்க முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வார்த்தை கூட வரக்கூடாது. அவங்க கஷ்டப்படுறதுங்கிறது நம்ம அது அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் இடையிலானது. நோயாளிகளை சில நேரங்களில் பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும், ஆனால் அது அவங்களுக்கு அருளாக கூட இருக்கலாம். நோயாளிகளிடத்தில் மலக்குகள் வருவாங்க, சில நோயாளிகள் மலக்குகளை பார்க்கவும் செய்வாங்க. இம்ரான் இப்னு ஹுசைனுங்கிற சஹாபி 30 வருஷமாக வியாதியில் இருந்தார். அவரை சந்திக்க வர்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய நபித்தோழர், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களேன்னு சொல்லி. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உங்களுக்கு என்ன தெரியும், நான் அனுபவிக்கிற இன்பம், நான் கஷ்டப்படுறேன்னா, ஆனால் எனக்கு டெய்லி மலக்குகள் வந்து சலாம் சொல்கிறாங்க. இந்த நோய் குணமானால் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா, இந்த நோயிலிருந்து குணமடைஞ்சால் எனக்கு அது கிடைக்குமா? இப்போ வயசான காலத்தில் தாய் தந்தையர் அவங்க எல்லாம் யாருக்கு தெரியும், அவங்க முன்னால் யார் வர்றாங்கன்னு யாருக்கு தெரியும்? அருமையானவர்களே, எனவே அவர்களுடைய மரணத்தை விரும்பவே கூடாது. அவங்க மௌத்தாயிட்டா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்காண்டி இதை செய்யணும். இறந்து போன பிறகு அவங்களுடைய கபரை போய் ஆண்களை ஜியாரத்து செய்ய சொல்லணும். பெண்கள் கபர் ஜியாரத்துக்கு போக வேண்டாம், அது நல்லதில்லை, அது மார்க்கத்தில் அவ்வளோ விரும்பப்படலை, அது வேறு விஷயம். ஆண்களை ஜியாரத்துக்கு போக சொல்லுங்க, அவங்க தெரிந்ததை ஓத சொல்லுங்க, என்ன தெரியும் அதை ஓத சொல்லுங்க. இறந்து போனவர்களுக்காக சதக்காக்கள், சஹாபாக்கள் இறந்து போனவங்களுக்கு சதக்கா செய்வாங்க. சாது இப்னு உபாதா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் என் தாய் திடீர்னு மூத்தா போயிட்டாங்க, என் தாய்க்காக நான் ஒரு சதக்கா செஞ்சால் அவங்களுக்கு பலன் தருமா? தாராளமாக செய். அவர் ஒரு தோட்டத்தை என்ன பண்ணார், தாய்க்காக வக்ஃப் பண்ணிட்டார் அவங்க பேரில், அவங்களுக்கு நன்மை சதக்கா ஜாரியா போயிட்டே இருக்கும். இப்படிதான் சஹாபாக்கள் தம்மிடம் உள்ள பெரிய சொத்தை வக்ஃப் செய்வாங்க. குர்ஆன் ஓதுவது மட்டுமல்ல, இறந்து போனவர்களுக்காக நன்மை தரக்கூடிய பல காரியங்கள் இருக்குது. அவங்க கபருக்கு போயிட்டே இருக்கிற மாதிரியான செயல்பாடுகள் இருக்குது. ஒரு பள்ளிவாசல்ல தேவையுள்ள பள்ளி, குர்ஆன் அதிகமாக இருக்கிற பள்ளியில் போய் மேலும் மேலும் குர்ஆனை சேர்க்கக்கூடாது. எங்கேயாவது ஒதுக்குப்புறமாக சில பள்ளிகள் இருக்கும், அந்த பள்ளியில் போய் ஏதாவது குர்ஆன் வாங்கி வைக்கிறது. மதரசாக்கள் இருக்குது, அந்த பிள்ளைங்க படித்து பயன்பெறுகிற நூல்களை வாங்கி வைக்கிறது. யாரெல்லாம் இதெல்லாம் இறந்து விட்ட என் தாய் தந்தையருடைய மண்ணறைக்கு சேர்ப்பித்தருள், அது கியாமத்து நாள் வரைக்கும் போயிட்டே இருக்கும். இப்படி அவங்க ஹயாத்தா உள்ள இருக்கும்போதும் சரி, அவங்க இறந்து விட்ட பிறகும் சரி, நாம் அந்த தாய் தந்தையருக்கு உபகாரியாக இருந்தால்
நம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் செழிக்கும், சிறப்பாகும், மறுமையிலும் சிறப்பாகும். இந்த இளைய பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. தந்தையை மதிக்கணும், அத்தா முன்னால் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, மரியாதை இல்லாமல் நடக்கக்கூடாது, தந்தைக்கு முன்னால் ஆடைகளை அப்படி தூக்கி லுங்கியை கட்டிட்டு நிற்கக்கூடாது. எவ்வளோ விஷயங்கள் நம்முடைய உலமாக்கள் சொன்னாங்க. நான் சொன்னேன் அத்தாவுக்கு முன்னால் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி. அங்கே கூட உலமாக்கள் சொன்னாங்க பகல் நேரத்தில் நடக்கும்போது தந்தைக்கு பின்னால் நடக்கணுமா, இரவு நேரமாக இருந்தால் முன்னால் நடக்கணுமா. இரவு நேரத்தில் இருட்டு, ஏதாவது இடையூறு தரக்கூடிய பொருள் வந்தால் முதல்ல ஆபத்து வந்தால் எனக்கு வரட்டும், அதுக்கப்புறம் என் தந்தைக்கு வரட்டும், நான் அதை முதல்ல தடுத்துறேன். இப்படியெல்லாம் உலமாக்கள் நமக்கு ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்தாங்க. எனவே அருமையான தாய்மார்களே, மார்க்கங்கிறது வெறும் வணக்கத்திற்கு மட்டும் பெயர் அல்ல. இந்த மனிதர்களுடனான கடமைகள் இருக்குது. அதில் பெரிய கடமை தாய் தந்தையருடைய கடமைகள் தான். உங்களுக்கு வயதான தாய் தந்தையர் இருந்தால் உங்களுடைய கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் போக கணவனுடைய அனுமதியோடு அந்த வயதான பெற்றோரை போய் பாருங்க. தினமுமோ ஒரு நாள் விட்டோ போய் பாருங்க. அவங்களுக்கு உங்களால் என்ன ஹிதமத் செய்ய முடியும் அந்த பணிவிடை செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும் நம்ம அம்மா அவங்க பெற்றோரை எவ்வளவு கவனிக்கிறாங்க. அப்போ நாளை உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மதித்து நடக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ் நமது தாய் தந்தையரை ஹயாத்தாக இருக்கும் போதும் அவர்களுக்கு எல்லா வகையிலும் அவர்களது மனம் சந்தோஷம்படியான அமல்கள் செய்து அவங்களுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இறந்து விட்டிருந்தால் அவங்களுடைய இறப்புக்கு பிறகும் நாம் சொன்ன இந்த அமல்களை எல்லாம் கடைபிடிக்கிற வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.